அரசாங்கம் ஏயா இந்த மண்ட ஓட்டோட இந்த வயசான கிடக்குல தள்ளாடி 4 காலையில நடந்து 2000 கிலோமீட்டர் வந்து உட்கார கூட இடம் இல்லாம இடுப்படைஞ்சு வந்து எலும்பு முதுகெலும்பெல்லாம் வந்து போய் என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கலையா, படிப்பறிவு இல்லாம இப்பதான் படின்னு அரசாங்கம் உதவி பண்ணுது, படிங்க படிங்கன்னு சொல்லி. அப்பெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு படின்னு சொல்ல வரலையா. முடிஞ்ச அளவுக்கு நாங்க காப்பாத்தலையா. ஐயா ஒருத்தருக்கு கொடுக்கிற 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற ஒரு சுமந்துட்டு போல பணத்துக்கு கொடுத்தது பலியானது 400 பேருக்கு கொடுத்துருக்கலாமே. எங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாமே. தனியார்ல வாங்கியிருக்கோம் ஐயா. எங்க வீடு நலமலம்லாம் அடவுல இருக்கு ஐயா. எங்களுக்கு வேற வழி இல்லையா. ஏதாச்சும் வேலை கிடைச்சா கூட போலாம். எனக்கு வயசு இல்லையா. என் பிள்ளைக்கு படிப்பு இல்லை. ஐயா சொல்லணும். ஸ்டூடெண்ட்டுங்க 4 நாளா எங்களை பணியிலையும் அவங்களும் பணியிலையும் பார்க்காம பொதுவெளியும் பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ் நிபகிச்சுக்காரவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அவங்க இல்லைன்னா எல்லாரும் பெட்டில ஹாஸ்பிட்டல்ல கண்டிருப்போம். எங்களை பார்க்க ஆள் இல்லை. இந்த பூரா எங்களுக்காண்டி உலகம் பூரா தெரியறதுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். எங்களை தெரியப்படுத்துங்க. நாங்க விளம்பரத்துக்காண்டி வரல. நாங்க வீட்டுல படுற கஷ்டம் இப்ப ரோட்ல படுறோம். ரோட்ல பட்டாலும் வீட்டுல செத்தாலும் எங்களுக்கு யாருன்னு தெரியாம போயிரியா. கடனுக்காக கேட்டா புருஷன் முண்டக்கு சண்டை, மாமியா மாமல சண்டைன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆனா இங்க உயிர் கூட போக்கலான்னு நாங்க நினைச்சோம். இந்த உயிர் போக்குனா கூட இங்க அனுமதி தரல போலீஸ்காரவங்க. ஆனா போலீஸ்காரவங்க நான் அங்க காட்டுறேன், அவங்கள காட்டுறேன், இவங்கள காட்டுறேன்னு சொன்னாங்க. இந்த பன்னீர்செல்வம் ஐயா வந்தாராம் முத நாள் வந்து இங்க எழுநன்னு வந்து கூட பாக்கலாம். ஆளுங்கட்சிக்காரங்களே இந்த மாதிரி இருந்தா எதிர்கட்சிக்காரவங்க போராடினாலும் வாய மூடு, போலீஸ்காரங்க மட்டும் உங்க வெளிநடத்திடுவேன்னு சொல்றாங்க. எங்களை பத்தி குரல் கொடுத்தாலும் சட்டசபையில குரலை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு காணணும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருந்தீங்கன்னா நீங்க சோறு சாப்பிட்றதே வைக்கப்படணும். நானே இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு போய் சாப்பிட தான் போறேன். சாப்பாடு கையில் எடுத்துட்டு ரொம்ப கூசுது. எல்லாம் ரோட்ல உட்காந்துருக்காங்க. டெல்லியில நிறைய பெண்களும் இருக்காங்க. எல்லாரும் விவசாயத்தை காப்பாற்றணும்னு போராடுறாங்க. ஆனால் விவசாயத்துக்கு யாருமே காப்பாற்ற வேணாம். மனுஷங்க சாப்பிட்ற வரைக்கும் விவசாயம் இருக்கும். நமக்கு தேவையானவங்க இப்போதைக்கு முக்கியமானவங்க யாரும் விவசாயிங்க தான். அவங்க இதை விட்டு போயிட்டாங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு விவசாயம் போயிடும். ஸோ அப்போ தான் நமக்கு விவசாயிகளோட அருமை புரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இருந்தாலும் இதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேறு போஸ்ட்லாம் போட்டு தவிர்த்துட்டு நீங்கள் இப்போ தான் டெல்லிக்கு போயிருக்கோம். இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து இந்த நெட்டுக்கெலாம் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ப்ரொடெக்ஷனை கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேறு போஸ்ட்லாம் போட்டு விட்டுட்டு இந்த போராட்டத்தை கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணுங்கள். விவசாயிங்க இல்லை நமக்கு பின்னாடி அப்படின்னா நம்ம தோற்றுருவோம், அடிமையாயிருவோம். ஸோ தயவு செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றுங்க. விவசாயத்தை காப்பாற்ற வேணால் விவசாயிகளை காப்பாற்றுங்க. அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றத்துக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க பதிலாம். ஸோ அதெல்லாம் வெளில வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கொஞ்சம் பெருசாக்கணும். ஸோ அதுக்காக அந்த போஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு நம்புகிறோம். நன்றி.